வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த 45 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதத்தினுடைய 14ஆம் தேதி என்று புதாத்திய யோகங்களானது ஏற்படுகிறது. இந்த புதாத்திய யோகங்களானது இந்த சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான ஒரு பலன்கள் ஏற்பட போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன, அதேபோல் இவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டும், இது போன்ற பல சிறப்பான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு துர்க்கை அம்மனை பிடிக்கும் அப்படின்னா துர்க்கை அம்மனை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். எப்போதுமே அதிகார தோரணையுடன் காணப்படக்கூடிய சிம்மராசினரே, நீங்கள் எதை பற்றியுமே பார்த்தீங்கன்னா கவலைப்பட மாட்டீர்கள். உங்களுடைய வழி தனி வழி என்று சொல்லப்படுவீர்கள். அதே போல் இந்த காலகட்டங்களானது, அதாவது புதாத்திய யோகங்கள் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டங்களானது உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். அதேபோல் புத்தி தெளிவுகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து செயல்படுவீர். அதேபோல் எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்படும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அதேபோல் தொழில் வியாபாரங்களானது திருப்தியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளும் சேரும். அதேபோல் நிதானமாக பேசுவதன் மூலமாக வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது இப்பொழுது குறையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். சிலர் கட்டளையிடுகின்ற பதவி கிடைக்க பெறுவீர்கள். அதேபோல் எதிர்பார்த்த பண உயர்வுகளானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க பெறுவீர். குடும்பத்தில் திடீர் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலமாக அவர்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் மிகவும் நல்லது. பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனையும் நீங்கள் பெறுவீர்கள். பணவரவுகளானது திருப்தியை கொடுக்கும். இதுவரை இருந்த தடைகளானது நீங்கும். எதிலுமே முழு முயற்சியுடன் நீங்கள் ஈடுபடுவீர்கள். எல்லாவற்றிலுமே சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவுகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியங்களும் அதிகரிக்கும். மனக்குழப்பங்களானது உங்களுக்கு நீங்கும். ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரங்களானது பணவரவை அதிகப்படுத்தும். அதேபோல் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீருங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வுகள் நீங்கும். மாணவர்களுக்குமே கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை கொடுக்கும். மேலுமே உங்களுக்கு வீண் மனசஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய உடைமைகளை பார்த்தீங்கன்னா கவனமாக பாதுகாத்து கொள்வது மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயங்களானது ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. எப்பொழுதுமே நீங்கள் பரபரப்பாகவே பார்த்தீங்கன்னா காணப்படுவீர்கள். பணவரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். செய்யக்கூடிய காரியத்தில் பார்த்தீங்கன்னா மன திருப்திகளும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது சிறந்தது. மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல்கள் வீண் செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரங்களானது திருப்திகரமாக நடந்தாலுமே எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு குறையலாங்க. வியாபாரங்கள் தொடர்பான பணம் பரிவர்த்தனையில் கவனங்கள் உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலுமே எதிர்பார்த்த பலன்களானது கிடைப்பதில் தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படும். பல விதங்களில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயினால ரிஷபராசியில் புதன் குருவினுடைய சேர்க்கையானது பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றங்களும் இப்போதைக்கு இல்லை. அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா
சனி வக்ர பயிற்சியானது வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் மிகவும் ஏற்றமான வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இது காணப்படும். தொழில் வளர்ச்சிகளானது உங்களுக்கு ஏற்படும். முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதேபோல் தடங்கல்கள் தொய்வு நிலைகள் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா மாறும். திடீர் அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு உண்டாகும். முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியும் இருக்கும். அதேபோல் வேலை மற்றும் தொழில் மாற்றங்கள் எதுவும் வந்து செய்ய வேண்டாம். இந்த ஒரு யோகங்களால் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக உங்களுடைய உழைப்பை கர்மாவை அதிகம் நம்ப வேண்டும். அதேபோல் நீங்கள் சரியான திசையில் சரியான முயற்சிகளை மேற்கொண்டாலே உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை நிச்சயமாக நீங்கள் பெறலாம். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்க நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்பவர்கள் தங்களுடைய பணியிடத்தில் எதிர்பாராத மாற்றங்களை வந்து சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் மட்டுமின்றி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும். இந்த காலகட்டத்தினுடைய மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா திடீரென்று நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். அதேபோல் பயணம் விரும்பிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அதேபோல் இந்த காலகட்டங்களில் வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும். செவ்வாய் ஆட்சியாக அமர்வது சொத்து நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு சொத்தும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் எந்த ஒரு வேலையுமே அவசரமாக வந்து செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதேபோல் தற்பெருமை பேசுவது தீங்கு விளைவிக்கும். குடும்ப அலுவலகங்கள் என்று எல்லா இடங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா கவனமாக பொறுமையாக நடப்பது அவசியம். தேவையற்ற மன அழுத்தத்தை உங்களுக்கு தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அலட்சியமாக வந்து இருக்க வேண்டாம். அது உடனே வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவரை அணுகி உங்களுடைய சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. தடைகளை முறியடித்து சாதனையும் நீங்கள் படைப்பீர்கள். பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் அவசிய தேவைகளானது உங்களுக்கு பூர்த்தியாகலாங்க. குடும்பத்தில் ஆடம்பர வசதிகளும் பெருகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மறையும். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா உதவிகரமாகவே வந்து செயல்படுவர். உங்களுடைய தவறை புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து திரும்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களிடம் அன்பு பாராட்டுவர். கருத்து வேறுபாடுகளினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளானது கணிந்து வரும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உறவினர்களால் மனக்கசப்புகள் தரக்கூடிய சம்பவங்கள் வந்து நடைபெறக்கூடும் என்பதனால் கூடுமானவரை கொஞ்சம் பொறுமையை வந்து கடைபிடிப்பது நல்லது. சகோதரர்களால் காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலங்களும் உண்டாகும். அதேபோல் தாய்வழி உறவினர்களால் சில அனுகூல பலன்களும் உங்களுக்கு ஏற்படும். தாய்மாமனுடைய வழியில் சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு குடும்ப பொறுப்புகளை வந்து நிறைவேற்றக்கூடிய வகையில் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த அவப்பெயர்களும் உங்களுக்கு மறையும். சக ஊழியர்களிடையே உங்களுடைய சொல்வாக்கும் வந்து பார்த்திங்கன்னா உயரும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அதிகாரிகளினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் விறுவிறுப்பாகவே வந்து நடைபெறும். லாபங்களும் அதிகரிக்கும். ஷேர் வர்த்தகத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக வந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் புதிய ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட போகிறது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். புதிய பொறுப்புகள் ஒன்று தேடி வரப்போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்ததாக சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களானது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது வந்து செய்து விடுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன் கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களானது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும். உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டங்களானது உங்களுக்கு உண்டாகும். வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். அதேபோல் காரிய வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகும். இழுபறியாக இருந்தவை சாதகமாகவே உங்களுக்கு முடியக்கூடும். தேவையற்ற கவலைகளும் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் இப்பொழுது அதனை விட்டு விடுவார்கள்.
மேலும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு செய்வது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா எதிர்ப்புகளும் நீங்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.